ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்திக் தீபாவோட கல்யாண ஃபங்க்ஷனை கோலாகலமாக நடத்தணுங்கிற மாதிரி அபிராமி முடிவெடுக்கிறாங்க. அபிராமியை வச்சு அவங்க பக்தியை காரணம் காட்டி அவங்க வாயாலேயே இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டணுங்கிற அளவுக்கு சொல்ல வைக்கிறதுக்காக ஐஸ்வர்யா ரியாவும் திட்டம் போட்டு ஒரு பாம்பாட்டிக்காரன் மூலமாக பாம்பு நீரை வீட்டுக்குள்ளே விடுறாங்க. அதே மாதிரி பாம்பு வந்ததால அபிராமி பயந்து போயிடுறாங்க. உடனே யோசியரை வரவழைச்சு பேசும்போது யோசியர் சொல்லிடுறாங்க, ஏதாச்சும் பரிகாரம் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை வைக்கலான்னு. அப்போ இடையில ரியா இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லாமே அபசகுணமா நடந்துட்டு இருக்கு, பேசாம இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது எங்க குடும்ப விவகாரம், நீ தேவையில்லாம தலையிடாத, இங்க பாருமா தீபா, உனக்கும் கார்த்திக்கும் ஃபங்க்ஷன் நடந்தே ஆகும் அப்படின்னு அபிராமி சொன்னதும் ரியா செம்ம டென்ஷன் ஆகி எல்லா விஷயத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது, இல்லைன்னா அந்த ரம்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமா இத்தனை நாளா நாம போட்டு திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னது. சரி ஐஸ்வர்யா, இப்போ ஒரு ஆளா நின்று நான் என்னதான் பண்றது, நீ ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு, ரம்யாவை அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவிடாம பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது, அதனால நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரும் குடிக்கிற யூஸ்ல நம்ம ரியாவை பாய்சனை கலக்க சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா, என்ன பேசுற, எல்லாரும் செத்துருவாங்களே, செத்தா சாகட்டும், ஆனா கண்டிப்பா பேர் யார் மேல விழும், அபிராமி குடும்பத்து மேலதான். சொல்ல போனா அபிராமியோட ஃபேக்டரி கம்பெனி எல்லாமே அழிஞ்சு போயிடும், எல்லாம் லொக் ஆயிடும். சொல்ல போனா எல்லாரும் கம்பி எண்ணிட்டு இருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி நீ யூஸ்ல ஏதாச்சும் பாய்சனை கலந்துரு அப்படின்னதும் ரியாவும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு எல்லாரும் குடிக்கிறதுக்கு யூஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதுல ஒரு பாய்சனை கலந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மைட்லி மீனாட்சி எல்லாம் விறுவிறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, ரம்யாவை வரவிடாம பண்றதுக்காக அவங்க ஒரு வேஷம் போட்டு ஒருத்தங்க உடம்புக்கு முடியாம கீழே விழுற மாதிரி நடிக்க வைக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பம் பயன்படுத்தி நம்ம ரம்யா காரை பெச்சு போட்டுடுறாங்க. உடனே ரம்யா பாக்குறாங்க, பார்த்தா கார் வேலை செய்யல. உடனே அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுறாங்க. இதே டைம் நம்ம மைத்திலி மீனாட்சி ரெண்டு பேருமே அங்க வச்சிருந்த யூஸ் எடுத்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா குடிக்கிறாங்க. இந்த பக்கம் ரியாவுக்கு கொடுக்கும்போது, எனக்கு யூஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னதும், இங்க பாரு, நீதாமா முக்கியமா குடிக்கணும், இப்ப குடிக்கல நீ அவ்வளவுதான், இந்த ஃபங்க்ஷன்ல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னதும், அதான் வேணான்னு சொல்றல, இங்க பாரு ரியா, அதான் யூஸ் கொடுக்குறாங்கல்ல, குடி அப்படின்னதும், ஆனந்த் நீங்களும் குடிக்காதீங்க, இதெல்லாம் ஒத்து வராது, எல்லாம் கெமிக்கல் அப்படின்னதும், இங்க பாருமா, பெருசா பேசாம குடிங்க ரெண்டு பேரும் அப்படின்னதும், உடனே ஆனந்த் ரியாவும் எடுத்துக்கிறாங்க. ஐயோ, ஆனந்த் குடிச்சா பிரச்சனை ஆயிடுமே, ஆனந்த் குடிக்காதீங்க ஆனந்த் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ற அப்படின்னு ஆனந்த் சத்தம் போடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே யூஸ் குடிக்கிறாங்க, ஆனா யாருக்கும் எதுவுமே ஆக இல்ல. ரியா அதிர்ச்சி ஆறாங்க, என்ன இது, எல்லாரும் கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, யாருக்கு எதுவுமே ஆக இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது ரியாவும் ஆனந்தும் யூஸ குடிச்சிடுறாங்க. ஆனந்தும் கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, சரி நாமளும் குடிக்கலன்னா சந்தேகம் வந்துடும் அப்படின்னுட்டு ரியாவும் குடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ரியா குடிச்சு முடிச்சதும் ரியாவுக்கு வயிற்று குழப்ப ஆரம்பிக்குது. என்னாச்சு ரியா, வார ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 தடவைக்கிட்டு வாஷ்ரூம் போய் வந்துட்டாங்க. அப்போ மாசா மைட்லயே மீனாட்சி நிக்கிறாங்க. என்னமா பாக்குற, எப்படியாச்சும் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்கு நீ அந்த யூஸ்ல ஒரு விஷயத்த கலந்தல, அது எங்களுக்கு முன்னாடி தெரியுமா, உன் விஷயத்த உனக்கு நாங்க அப்பா வச்சுட்டு பாத்தியா, புரியலையா, நீ குடிச்ச யூஸ்ல பேட்டி மாதிரி கலந்துட்டு அப்படின்னதும் ரியா செம அதிர்ச்சி ஆவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.